வணக்கம். மே 17ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். டெக் மஹிந்திராவுடைய முன்னாள் எம்டி மற்றும் சிஇஓ வினீத் நாயர் மே 16ஆம் தேதி காலமானார். அவருக்கு வயது 85. மே 16ஆம் தேதி நேற்று ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கினது 16,603 கோடி ரூபாய்க்கு, விற்பனை செய்திருப்பது 17,380 கோடி ரூபாய்க்கு. நெட் செல்லர்ஸாக தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. மே மாதத்தில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 776 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க நெட்டாக. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருப்பது 14,908 கோடி ரூபாய்க்கு, விற்பனை நடத்தியிருப்பது 12,780 கோடி ரூபாய்க்கு. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. 2,128 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இன்னைக்கு மே 17ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: JSW ஸ்டீல், NHPC, ஜைடஸ் லைஃப், RVNL, ஃபினிக்ஸ் மில்ஸ், பந்தன் பேங்க், JB கெமிக்கல்ஸ், காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஃபைசர், சோபா, பாலிமெடிக்யூர், ஜி என்டர்டெயின்மெண்ட், ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, ராஷ்ட்ரிய கெமிக்கல், சுதர்ஷன் கெமிக்கல், அதுல் ஆட்டோ, டிவி டுடே நெட்வொர்க் மற்றும் டூரிசம் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. கோ டிஜிட் IPO குறித்தான அப்டேட். 2வது நாள் முடிவில் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ ஆகியிருக்கு? ஒட்டு மொத்தமாக 80% சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 2.5 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் 9 ரூபாய் கூடுதலாக போய்கொண்டிருக்கு. கிரே மார்க்கெட்னா என்ன, கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாலிசி பஜாருடைய பேரண்ட் கம்பெனியான PB ஃபின்டெக் தரப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்ன வந்திருக்கு? கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸான யாஷிஷ் தையா மற்றும் அலோக் பன்சல் ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கு முடிவு செய்திருக்கிறாங்க. கொஞ்சம் ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கு முடிவு செய்திருக்கிறாங்க. யாஷிஷ் தையா 54 லட்சம் ஷேர்ஸையும், அலோக் பன்சல் 29.7 லட்சம் ஷேர்ஸும் விற்பனை செய்ய போகிறாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு யாஷிஷ் தையா கைவசம் 4.83% ஸ்டேக் இருக்கும். அலோக் பன்சல் கைவசம் 1.63% ஸ்டேக் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க PB ஃபின்டெக். இதற்கு பிறகு அவங்க ஷேர்ஸ் ஏதாவது விற்பனை செய்வாங்களா? லாக்இன் பீரியட் வந்து இந்த ஷேர் சேல் பண்ணதுக்கப்புறம் 1 வருடத்திற்கு அவங்களுக்கு லாக்இன் இருக்குது. ஸோ அடுத்த சேல் இருக்காது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 21 ரூபாய் 10 பைசா. குவார்ட்டர்லி ரிசல்ட் கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 35,452 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2,754 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா தரப்பு மற்றொரு அப்டேட் இருக்கு. 12,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கு கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. எதில் முதலீடு செய்ய போறாங்க? மஹிந்திரா எலக்ட்ரிக் ஆட்டோமொபைல் லிமிடெட் MEAL அடுத்த 3 ஆண்டுல இந்த முதலீடு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. கேப்லன் பாயிண்ட் லேபரேட்டரிஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபாய் 50 பைசா. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் மே 31. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 453 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16%, குவார்டர் ஆன் குவார்டர் 4% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 121 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 1% அதிகரிச்சிருக்கு. ஹர்ஷா இன்ஜினியர்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 9. இன்ஃபிபீம் அவென்யூஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 5 பைசா. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் நெட் ரெவென்யூ 1,061 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 358 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. பயோகான் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 50 பைசா. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஜூலை 5ஆம் தேதி. குவார்ட்டர்லி ரெவென்யூ 3,966 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 136 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 57% விழுந்திருக்கு. வண்டர்லா ஹாலிடேஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபாய் 50 பைசா. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. கிராஸ் ரெவென்யூ 105 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 23 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 34% விழுந்திருக்கு.
ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏப்ரல் மாதத்திற்கான மந்த்லி டிராஃபிக் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. 120.8 மில்லியன் அந்த லெவலில் கடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 20% அதிகரிச்சிருக்கு. இதுதான் ஹையஸ்ட் எவர் பேசஞ்சர் டிராஃபிக்காக இருந்திருக்கு. டொமஸ்டிக் டிராஃபிக் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. இன்டர்நேஷனல் டிராஃபிக்கில் இயர் ஆன் இயர் 33% அதிகரிச்சிருக்கு. டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 50 பைசா. ஆக்ஸான் நோபல் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 25 ரூபாய். அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஜூலை 25. குவார்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 974 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 109 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 8 ரூபாய் 50 பைசா. குவார்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. நெட் ரெவென்யூ 1613 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 16% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 243 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. ஜிண்டால் சாவுடைய ஷேர்ஸை கிரெஸ்டா ஃபண்ட் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. 20 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேர்ல 541 ரூபாய் 45 பைசா. யார் வாங்கியிருக்கிறாங்க? நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. 18 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேர்ல 541 ரூபாய் 45 பைசா. சொசைட்டி ஜெனரல் வாங்கியிருக்கிறாங்க 2 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேர்ல 541 ரூபாய் 45 பைசா. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் குவார்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. நெட் ப்ராஃபிட் 4308 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 52% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 14,769 கோடி ரூபாய். வேதாந்தா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 11 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 25. ஃபண்ட் ரைசிங் குறித்தான அப்டேட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. 8500 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ண போறதாக சொல்லியிருக்கிறாங்க வேதாந்தா. இந்தியா மோட்டார் பார்ட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் டிவிடெண்டாக 18 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு ஷேருக்கு. பிஜிஆர் எனர்ஜி சிஸ்டம்ஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. தமிழ்நாடு அரசுடைய தமிழ்நாடு டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் லிமிடெட் கான்ட்ராக்ட் ரத்து செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாடு டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் லிமிடெட் தான் இந்த கான்ட்ராக்டை ரத்து செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. பிஜிஆர் எனர்ஜி சிஸ்டம்ஸ். இன்ஃபோஹெட்ஜ் நாக்ரி.com போன்ற வெப்சைட்ஸை நடத்தக்கூடிய நிறுவனம் அவங்க டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 12 ரூபாய். அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஜூலை 29. குவார்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல டோட்டல் ரெவென்யூ 809 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 376% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 88 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்டர்ல கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. 503 கோடி ரூபாய் நஷ்டம். இண்டோகோ ரெமெடிஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபாய் 50 பைசா. குவார்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸ்டாண்டலோன் ரெவென்யூ இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 4351 மில்லியன் ரூபாய். நெட் ப்ராஃபிட் 375 மில்லியன் ரூபாய். இயர் ஆன் இயர் 48% அதிகரிச்சிருக்கு. இண்டோகோ ரெமெடிஸ் தற்போது மற்றொரு அப்டேட் இருக்கு. நவி மும்பையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தி இருக்கிறாங்க. அந்த ஆய்விற்கு பிறகு ஃபார்ம் 483 வழங்கப்பட்டிருக்கு. எந்த அப்சர்வேஷன்ஸ் இல்லாமல் வெற்றிகரமாக சோதனை முடிந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இண்டோகோ ரெமெடிஸ். கெயில் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 இருந்து. வருவாய் 32,317 கோடி ரூபாய். எதிர்பார்த்தது சிஎன்பிசி டிவி 18 நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது 32,689 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 6% விழுந்திருக்கு வருவாய். நெட் ப்ராஃபிட் 2,177 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 23% விழுந்திருக்கு. சிஎன்பிசி டிவி 18 எதிர்பார்த்தது 2,715 கோடி ரூபாய். விகார்ட் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டும் வெளியிட்டிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபாய் 40 பைசா. கன்சாலிடேட்டட் நெட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1343 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 76 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 45% அதிகரிச்சிருக்கு. டிவிடெண்ட் 1 ரூபாய் 40 பைசா அறிவிச்சிருக்காங்க விகார்ட். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து மணி கண்ட்ரோல் கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். ரிலையன்ஸ் ரீட்டைல் யூகே நிறுவனமான ஏசாஸுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஏசாஸுடைய ப்ராடக்ட்ஸை இந்தியாவில் ரிலையன்ஸ் ரீட்டைல் விற்பனை செய்வதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். சாந்தி எஜுகேஷனல் இனிஷியேட்டிவ்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய கம்ப்யூட்டர்ஸில் சைபர் அட்டாக் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டேட்டா பேஸும் திருட்டு போயிருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க சாந்தி எஜுகேஷனல் இனிஷியேட்டிவ்ஸ். மதசன் சூமி வயரிங் இந்தியா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 80 பைசா. குவார்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. வருவாய் 2233 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 191 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 38% அதிகரிச்சிருக்கு. வண்டர்லா ஹாலிடேஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபாய் 50 பைசா. தாவன்கிரி சுகர் கம்பெனி ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்காங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட்டை வெளியிட்டிருக்காங்க மே 31. ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான பின்னணி 10 ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக மாத்துறாங்க.
HCL இன்ஃபோ சிஸ்டம்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஆர்பிட்ரேஷன் அவார்டு வந்திருக்கு. அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. கம்பெனி தான் ITI லிமிடெட் மீது வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. அதனுடைய தீர்ப்பு இப்போ வெளியாகி இருக்கு. 150 கோடி ரூபாய் கம்பெனிக்கு சாதகமாக வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. ITI லிமிடெட் வந்து HCL இன்ஃபோ சிஸ்டம்ஸ் மீது ஒரு கவுண்டர் கிளைமும் போட்டிருந்தாங்க. 111 கோடி ரூபாய் அதை அந்த ஆர்பிட்ரேஷன் ஒத்தி வைத்திருக்கிறாங்க, ரத்து செய்திருக்கிறாங்க. ஸோ HCL இன்ஃபோ சிஸ்டம்ஸ்க்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க கம்பெனி. ITI லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. பீகாரில் சோலார் ஸ்ட்ரீட் லைட் சிஸ்டம்ஸ் அமைப்பதற்கு 38 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் யார்கிட்ட இருந்து? பீகார் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ITI லிமிடெட். JK பேப்பர் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபாய். கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 1719 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஃபிளாட்டா இருக்கு. நெட் ப்ராஃபிட் 279 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 1% விழுந்திருக்கு. ஆலிகான் கேஸ்டாலாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 3 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 31. செஞ்சுரி என்கா லிமிடெட் ஆதித்ய பிர்லா குரூப் கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 10 ரூபாய். பிரைட்காம் குரூப் விளக்கம் கொடுத்துருக்காங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி கொடுத்து இந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தோங்க. NSE வந்து கம்பெனியுடைய ஷேர்ஸுடைய ட்ரேடிங்கை நிறுத்த போகிறாங்க. ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து இந்த செய்தி நாம் பார்த்துருந்தோம். இதற்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க பிரைட்காம் குரூப். ஆமாம், நோட்டீஸ் வந்திருக்கு NSE கிட்ட இருந்து. அவங்க என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ஆண்டுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் Q2 மற்றும் Q3 வெளியிடாமல் இருக்கிறாங்க. அது ஜூன் 11ஆம் தேதிக்குள்ளார வெளியிட்டாங்கன்னா ட்ரேடிங் சஸ்பெண்ட் ஆகாது. அப்படி அந்த ஜூன் 11ஆம் தேதி அந்த டேட்டை மீட் பண்ணாமல் விட்டோம்னா அவங்க ட்ரேடிங் சஸ்பெண்ட் ஆகும். அதனால அந்த டேட்டுக்குள்ளார இந்த 2 குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் வெளியிடுவதற்கு கம்பெனி முயற்சி செய்து வருவதாக விளக்கம் கொடுத்திருக்காங்க பிரைட்காம் குரூப். கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சூமர் எலக்ட்ரிகல்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 3 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 10ஆம் தேதி. சங்வி மூவர்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 6 ரூபாய். ஸ்டாக் ஸ்பிளிட்டும் அறிவிச்சிருக்காங்க. 2 ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை 1 ரூபாயாக மாத்துறாங்க. எல்டெக்கோ ஹவுசிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் 8 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. MK குளோபல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 1 ரூபாய் 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஓரியன்ட் செராடெக் டிவிடெண்டாக 25 பைசா ஒரு ஷேருக்கு அறிவிச்சிருக்காங்க. தாமஸ் குக் மே 15ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டும் வெளியிட்டிருக்காங்க. 60 பைசா ஒரு ஷேருக்கு. ஸ்பெஷல் டிவிடெண்டும் சேர்த்திருக்காங்க. இந்த 60 பைசால 20 பைசா வந்து ஸ்பெஷல் டிவிடெண்ட். ஒட்டுமொத்தமாக 60 பைசா. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 16. ஹையஸ்ட் எவர் ப்ராஃபிட்ஸ் நிதியாண்டு 2024 அவங்க அறிவிச்சிருக்காங்க. நிதியாண்டு 2024 கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் 3449 மில்லியன் ரூபாய். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 1216% அதிகரிச்சிருக்கு. டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 74,357 மில்லியன் ரூபாய். இயர் ஆன் இயர் 45% அதிகரிச்சிருக்கு. Q4க்கு மட்டும் பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் 607 மில்லியன் ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் கம்பெனி 62 கோடி ரூபாய், மணிக்கும் 62 மில்லியன் ரூபாயில் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 16,926 மில்லியன் ரூபாய் இந்த குவார்ட்டருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 28% அதிகரிச்சிருக்கு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.